வாங்கி போஸ் கொண்டு வந்தான். போன்னு சொன்னேன். அம்மா அந்த காவியா கிளம்பா சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா சேது அவங்க பாட்டி வந்து தமிழை சேர்த்துக்கணும்னு சொல்லி சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டில் காவியா வந்து போஸை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் பண்ணிட்டேன்னு போஸ் சொன்னதுக்கு அப்போ பால் டாயில் கொடுக்குறேன் தெரியாமல் குடிக்கிறியா அப்படிலாம் சொல்லி நல்லா காவியா வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீயா திருந்தி இந்த ஜென்மத்தில் நீ வந்து சரியாகிற வர நீ வந்து கிச்சனில் வந்து பாய் விரித்து படுக்கணும், நான் டெய்லி வந்து செக் பண்ணி பார்ப்பேன், நீ ரூம்குள்ளே கூட வரக்கூடாது, அதுக்கப்புறம் உன்னை ரூம்குள்ளே அலோவ் பண்ணுவேன், அப்பயும் நீ கீழே பாயில் தான் விரித்து படுக்கணும் அப்படின்ற மாதிரி காவியா சொல்லிடுறாங்க. போஸும் போய் கிச்சனில் போய் பாயை விரித்து படுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாரும் வந்து கடுப்படிக்கிறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணுது, இதில் எல்லாமே நீயே உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்ட அப்படின்னு அவங்களும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரியும் தாமரை வேற வந்து கலாய்ச்சி விட்டு போகிறாங்க, வழக்கம் போல் என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவுக்கு கனவு வருது. சேது என்ன கனவு காண்றாருன்னா, ஃபியூச்சரை நினச்சி கனவுக்கே போயிட்டார். ஐயோ எப்பா அந்த சின்ன மருமகள் சீரியலில் இப்படி எல்லாமாப்பா இருப்பாங்க. சேது வந்து பால்வளத்துறை அமைச்சராக வந்து கனவு காண்றாரு, ஃபியூச்சரில் கிளவராயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வந்து ஃப்ரீயாக வந்து மெடிசன் வந்து இது டாக்டராகி எல்லாருக்கும் இலவச சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது மாதிரியே ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையன் வந்து அப்படியே சேதுவோட டிட்டோவா அந்த பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வந்துடுறாப்புல. அப்புறம் அவங்க பொண்ணு வந்து தமிழ் மாதிரியே இருக்காங்க, அவங்க பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்க போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நினச்சி கனவு கண்டு இவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவங்க சின்ன கொழுந்தியா வந்து எழுப்புது தனம். என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு, என்ன மாமா ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க.